என் தெய்வம் வாழும் பூமி இது, எத்துணை அழகு இது. சகோதரன் சூரியனை, சகோதரி நிலாவே என்று நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு ஆகிய ஐம்பூதங்களையும் தனது உடன் பிறந்த சகோதரனாகவும் சகோதரியாகவும் எண்ணி இறைவனின் படைப்புகளை அதிக அக்கறையுடனும் அன்புடனும் நேசித்த நமது சபையின் 3ஆம் பாதுகாவலர் புனித பிரான்சிஸ் அசிசியார் எழுதிய கேண்டிகல் ஆஃப் பிரீச்சர் என்ற பாடலின் 800வது ஆண்டினை சிறப்பிக்கின்ற இந்த நாளிலே எமது விரியூர் இமாக்குலேட் மகளிர் கல்லூரியில் படிக்கின்ற எமது மாணவிகள் இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும், இன்றைய நாட்களிலே இயற்கையானது எவ்வாறெல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, வருங்கால சந்ததிக்கு இயற்கையை எவ்வாறு திருப்பி கொடுக்க வேண்டும் என்று தங்களுடைய கருத்துக்களை கூற இருக்கின்றார்கள். இக்காணொளியிலே அவர்களின் கருத்துக்களை நாம் கேட்கலாமா? இயற்கை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த இணையில்லாத ஓவியம். அப்படிப்பட்ட இயற்கையை கொடுத்த இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லி அவருக்கு கைமாறாக இன்றிலிருந்து நாம் இயற்கையை பேணி காப்போம். இந்த உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுமே உயிர் வாழ்வதற்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு போன்ற பஞ்சபூதங்களும் தேவை. இந்த இயற்கையானது இல்லாவிட்டால் மனித இனமே அழிந்துவிடும். இந்த இயற்கையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டும், மீட்டெடுக்க வேண்டும் என்றால் ஒரு தனி நபரால் எந்த விதமான மாற்றமும் ஏற்படாது. எனவே ஒவ்வொரு மனிதனும் இயற்கையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட வேண்டும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு ஏற்ப நாம் நமது சுற்றுச்சூழலை தூய்மையாக வைத்திருந்தால் நமது சுற்றுச்சூழல் நம்மை சுகாதாரமாக வைத்திருக்கும். இயற்கை இல்லாமல் மனிதனால் வாழ முடியாது. இயற்கை அள்ளித்தந்த கொடையோ அளவில்லாதது. விலை மதிப்பில்லா இயற்கையை சிதைத்ததால் இன்று விலை கொடுத்து நோயினை வாங்கி வருகிறோம். இன்று நாம் சுவாசிக்கும் காற்று கூட வியாபாரமாகிவிட்டது. அரை அடியில் மரம் நட்டிருந்தால் எவரும் 1000 அடியில் ஆழ்துளை கிணறு அமைக்க தேவையில்லை. காற்று மாசுபாடு, நீர் மாசுபாடு, ஒளி மாசுபாடு என்று நமது சுற்றுப்புறம் அநேக மாசுபாடுகளால் சீரழிந்து வருகிறது. இளைஞர்களாகிய நாம் இதை எப்படி தடுத்து நிறுத்தப் போகிறோம்? கண்டிப்பாக முடியும். நம்மால் மட்டுமே விடியும். சோம்பேறித்தனத்தாலும் அலட்சியத்தாலும் பேராசையினாலும் நாம் செய்யும் சிறு சிறு தவறுகள் கூட நம்மையும் நம் சந்ததிகளையும் எப்படியெல்லாம் பாதிக்கிறது என்பதை உணர வேண்டும். புதிதாய் பிறக்கும் இளம் தளிர்கள், நடைபழகும் பிஞ்சு மழலைகள் இந்த பூ உலகில் நம்பிக்கையுடன் பாதம் பதிக்க பிரபஞ்சத்தில் ஒரே உயிர்கோளும் ஒரே வீடுமான பூ உலகை பத்திரமாய் பார்த்திருப்போம். இயற்கை தன்னைத்தானே புத்துயிர்த்துக் கொள்ளும் ஓர் ஆச்சரியத்தின் உச்சம் என ஆய்ந்தறியும் அறிஞர் பெருமக்களுக்கு அல்ல குறையாத புதையலாகத்தான் உள்ளது இயற்கையின் படைப்பு. ஒவ்வொரு மனிதனும் இயற்கையாகவே பிறந்து இயற்கைக்கு உரமாகிறான். செயற்கை ஒரு ஈர்ப்பு விசை போல செயற்கையை கற்றுக்கொண்ட மனிதன் இயற்கையை அழிக்கிறான். அறிவியல் வளர்ச்சி காரணமாக இயற்கை அழிந்து கொண்டு வருகிறது. அறிவியல் இந்த உலகிற்கு எந்த அளவிற்கு முக்கியமோ அதைவிட அதிகமாக இயற்கை வளங்களும் முக்கியம். புவியில் வெப்பத்தின் அளவு அதிகரிப்பதால் நிலவறட்சி, கடல் மட்டம் அதிகரிப்பு, வெள்ளம், பனிக்கட்டி உருகுவது போன்றவை நிகழ்கின்றன. செய்யும் சிறு சிறு தவறுகளாலேயே இயற்கை சீற்றங்கள் நிகழ்கின்றன. மனிதனை நம்பிதான் இயற்கை படைக்கப்பட்டது. எனவே இயற்கைக்கு வழங்கும் கடமைகளிலிருந்து நாம் ஒருபோதும் தவறக்கூடாது. கடவுள் நமக்கு இயற்கை எனும் பொக்கிஷத்தை நமது கரங்களில் கொடுத்தார். இதுவரை நம்முடைய செயல்களால் பெரிதளவு இயற்கையை மாசுபடுத்திவிட்டோம். அந்த தவறை இன்றே புரிந்து இயற்கையை மேம்படுத்துவது நம்முடைய சுயநலத்திற்கோ அல்லது தேவைக்கோ என்று எண்ணாமல் நமது சிறு சிறு செயல்கள் மூலம் இயற்கையை மேம்படுத்தி வருங்கால சந்ததியினருக்கு மாசுபாடில்லாத இயற்கையை கொண்டு சேர்ப்போம். நினைவில் கொள்ளுங்கள், நான் நட்டால் மரம், நாம் நட்டால் அது காடு.